எல்லாம் நீயே மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் பழனி சுவாமிகள் ஞானசபை மதுரை ஞானசபையில் 15 வருடங்களுக்கு முன்பு சர்க்குரு பகவான் கட்டி வைத்திருந்த மூட்டைகள் பகவானின் அருளாசிகளுடன் 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரிக்கப்பட்டது. அதில் 322 மூட்டைகளில் சலித்து சுத்தமாக எடுத்து வைக்கப்பட்ட மணலும் மற்றும் கட்டிடம் கட்ட தேவைப்படும் கற்களும் இருந்தது. நாம் அனைவரும் போன காணொளியில் பார்த்து மகிழ்ந்தோம். மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் பயன்படுத்திய மற்றும் சேகரித்து வைத்த பொருட்கள், மேலும் இன்னும் சில ஆச்சரியம் நிறைந்த தகவல்கள். அவை என்ன தெரிந்து கொள்வோம் வாருங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் பொக்கிஷங்களாக சேர்த்து வைத்திருந்த மூட்டைகளை பகவானின் பிள்ளைகள் சுத்தப்படுத்துவதற்காகவும் அவற்றை புதிய சாக்குப்பைகளில் போட்டு பத்திரப்படுத்தி வைப்பதற்காகவும் வேலைகளை துவங்கினார்கள். இதை கடந்த காணொளியிலேயே அனைவரும் பார்த்திருப்போம். சர்க்குரு பகவான் 322 மூட்டைகளில் சுத்தமான மணலையும் கட்டிடம் கட்டுவதற்கு உதவும் கற்களையும் பத்திரமாக மதுரை ஞானசபையில் வைத்துள்ளார். மற்றும் ஒரு 9 மூட்டைகளில் சர்க்குரு பகவான் பயன்படுத்திய மற்றும் சேகரித்து வைத்த பொருட்கள் இருந்தன. பகவானின் அன்பு பிள்ளைகளுக்காக பகவான் பயன்படுத்திய மற்றும் சேகரித்து வைத்த அந்த பொருட்களை இந்த காணொளியில் சமர்ப்பிக்கிறோம். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் தனது பொக்கிஷ மூட்டைகளை எப்பொழுதும் தான் இருக்கும் இடங்களிலேயே தன்னுடனேயே பத்திரமாக வைத்துக் கொள்வார். தான் எங்கு சென்றாலும் அந்த மூட்டைகளையும் தன்னுடனேயே எடுத்து செல்வார். தன்னுடைய காரில் தனது மூட்டைகளையும் தன்னுடனேயே வைத்துக் கொள்வார். அவ்வளவு முக்கியத்துவம் தனது மூட்டைகளுக்கு அவர் கொடுப்பார். யாரும் அவற்றை தொட அனுமதிக்கவே மாட்டார். யாராவது தொட வந்தால் கடினமாக திட்டுவார். இதன் மூலம் தான் வைத்திருந்த மூட்டைகளுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் நமக்கு நன்கு புரியும். முதலில் பிரித்த மூட்டையில் தண்ணீர் கேன்கள், சில மருந்து பாட்டில்கள், மருந்து அட்டைகள், தேங்காய் எண்ணெய் பாட்டில், உடல் வலியை போக்க பயன்படுத்தும் தைல பாட்டில்கள், இவை அனைத்தும் இருந்தன. கூடலுக்கு நீ நாயகன், ஞான சபை அமைத்து நீ காப்பவன். நான் மாடக்கூடலுக்கு நீ நாயகன், ஞான சபை அமைத்து நீ காப்பவன். தேரோடும் மதுரையெல்லாம் உன் குரல் கேட்குதையா, தேரோடும் மதுரையெல்லாம் உன் குரல் கேட்குதையா. நீரோடும் வைகை தினம் உன் புகழ் பாடுதையா. நான் மாடக்கூடலுக்கு நீ நாயகன், ஞான சபையமைத்து நீ காப்பவன். கோவில்களும் தீர்த்தங்களும் கொடுக்காத பெருமையெல்லாம் குருவாய் நீ அமர்ந்த திருச்சபை தருமல்லவா. கோவில்களும் தீர்த்தங்களும் கொடுக்காத பெருமையெல்லாம் குருவாய் நீ அமர்ந்த திருச்சபை தருமல்லவா. ஜீவனோடு நீ அமர்ந்து சிவமாய் காட்சி தரும், ஜீவனோடு நீ அமர்ந்து சிவமாய் காட்சி தரும். திருச்சபை எங்களுக்கு கைலாயம் தானல்லவா. அடுத்த மூட்டையில் மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் பிடித்து வைத்திருக்கும் தண்ணீர் பாட்டில்கள் இருந்தன. இவைதான் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 16 அல்லது 17 வருடங்களுக்கு முன்பு பிடித்து வைத்த தண்ணீரில் பொதுவாக ஒரு பச்சை நிறத்தில் பாசம் பிடித்து இருக்கும் அல்லவா. ஆனால் இங்கே ஒரு சிறு தூசி துகள்கள் கூட இல்லாமல் அப்படியே தெளிந்த தண்ணீர் இருக்கிறது. இப்பொழுது காட்டப்படும் இந்த பாட்டில்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அது தெரியும். கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் அவ்வளவு சுத்தமான தண்ணீர். அப்படியே 16-17 வருடங்கள் இருக்கிறது என்றால் மகாஸ்ரீ சர்க்குரு பகவானின் சக்தி எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
அந்த பாட்டில்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பகவானின் பிள்ளைகள் ஒவ்வொரு பாட்டிலையும் திரும்ப திரும்ப தொட்டு பார்த்து ஆச்சரியமாக அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்பில் உருவானவன், அறிவில் குருவானவன், அன்பில் உருவானவன், அறிவில் குருவானவன், பெற்ற செல்வமும் கற்ற கல்வியும் கொடுத்து எமையாழ்பவன், பெற்ற செல்வமும் கற்ற கல்வியும் கொடுத்து எமையாழ்பவன், நாடி வந்தோருக்கு கோடி கொடுப்பானவன், நாடி வந்தோருக்கு கோடி கொடுப்பானவன், நாட மறந்தோருக்கும் தேடி அளப்பானவன், தேடி அளப்பானவன். உன்னை நான் தேடி ஜென்மம் பல கோடி எடுத்து வந்தேன் தெய்வமே, உள்ளம் திருக்கோயில் வந்து குடியேறி நன்மை தர வேண்டும் என்றுமே. தீயினும் நெருப்பானவன், தீமையை வெறுப்பானவன், தீயினும் நெருப்பானவன், தீமையை வெறுப்பானவன், ஒரு முறை பாசமும் மறுமுறை கோபமும் காட்டி நடிப்பானவன், ஒரு முறை பாசமும் மறுமுறை கோபமும் காட்டி நடிப்பானவன், தப்பு செய்தால் மட்டும் தட்டி கேட்பானவன், தப்பு செய்தால் மட்டும் தட்டி கேட்பானவன், அப்பா என்றே அழுதால் அள்ளி அணைப்பானவன், அள்ளி அணைப்பானவன். அடுத்த மூட்டையில் பார்க்கும் பொழுது காலியான குளிர்பான பாட்டில்கள் நிறைய இருந்தது. மேலும் 2 தேங்காய் கூடுகளும் இருந்தது. காலியான குளிர்பான பாட்டில்கள் வெகு நாட்களாக நாம் அப்படியே வைத்திருந்தால் முகம் சுளிக்கும் அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வரும். ஆனால் இங்கே மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் சேகரித்து வைத்த பாட்டில்களில் இருந்து ஒரு சிறு துர்நாற்றம் கூட வரவில்லை. இந்த விஷயம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியத்துக்குரியதாக இருந்தது. கொடியினில் மீன் பறக்கும் மதுரையிலே குருவாய் ஆட்சி செய்வாய் சபையினிலே, கொடியினில் மீன் பறக்கும் மதுரையிலே குருவாய் ஆட்சி செய்வாய் சபையினிலே, வணங்கிடும் கைகளுக்கு வரம் தரும். அடுத்த மூட்டையை பிரித்த பொழுது ஒரு காலனி, வேர்க்குரு பவுடர், பச்சை நிறத்தில் ஒரு துண்டு, டோக்கன்கள் நிறைந்த ஒரு டப்பா, சர்க்குரு பகவானின் காலுக்கு பயன்படுத்திய பஞ்சு ஆகியவை இருந்தன. கிளி சுமக்கும் அருள்மிகு மீனாட்சி, ஊரில் நீ வளர்த்த சபை உந்தன் புகழ் வளர்க்கும். தோளில் கிளி சுமக்கும் அருள்மிகு மீனாட்சி, ஊரில் நீ வளர்த்த சபை உந்தன் புகழ் வளர்க்கும். சத்தியமே நித்தியமாய் நம்பினோர்க்கு நிச்சயமாய், சத்தியமே நித்தியமாய் நம்பினோர்க்கு நிச்சயமாய், சர்க்குருவே உனது சபை உண்மையான வழி காட்டும், சர்க்குருவே உனது சபை உண்மையான வழி காட்டும். கொடியினில் மீன் பறக்கும் மதுரையிலே குருவாய் ஆட்சி செய்வாய் சபையினிலே. உன்னை பிடித்தவர்கள் உலகெங்கும் இருந்தாலும் உனக்கு பிடித்த இடம் மதுரை சபையாகும்.
உன்னை பிடித்தவர்கள் உலகெங்கும் இருந்தாலும் உனக்கு பிடித்த இடம் மதுரை சபையாகும். குருவே உன் அருள் நாடி சபையேழு படியேறி, குருவே உன் அருள் நாடி சபையேழு படியேறி, உன்னை அங்கு பணிவோர்க்கு புண்ணியம் பல கோடி, உன்னை அங்கு பணிவோர்க்கு புண்ணியம் பல. அதற்கு அடுத்த மூட்டையை திறந்த பொழுது சர்க்குரு பகவானின் திருப்பாதம் பட்ட பாதுகைகள், ஒரு சட்டை, ஒரு துண்டு, தலையில் கட்டும் துணிகள், பச்சை வேஷ்டி, விபூதி பாக்கெட், இன்னும் சில துணிகள், கோயிலை பாக்கெட், இப்படி முக்கியமான பொக்கிஷங்கள் இருந்தன. தரிசனம் கண்டேன் மதுரையிலே, பரவசம் கொண்டேன் மனதினிலே. தரிசனம் கண்டேன் மதுரையிலே, பரவசம் கொண்டேன் மனதினிலே. புண்ணியம் என்ன செய்தேன், புனிதனை நேரில் கண்டேன். புண்ணியம் என்ன செய்தேன், புனிதனை நேரில் கண்டேன். எண்ணிய காரியங்கள் எளிதில் நடக்க கண்டேன். எண்ணிய காரியங்கள் எளிதில் நடக்க கண்டேன். உன் ஜீவன் அங்கிருக்கும் அற்புதமோ, ஞான சபையே அருள் தரும் கற்பகமோ. உன் ஜீவன் அங்கிருக்கும் அற்புதமோ, ஞான சபையே அருள் தரும் கற்பகமோ. தரிசனம் கண்டேன் மதுரையிலே, பரவசம் கொண்டேன் மனதினிலே, மனதினிலே. சபையினில் உங்கிதயம் இருப்பதை நான் உணர்ந்தேன். என் கண்ணீர் கண்டதும் துடிப்பதை நான் அறிந்தேன். சபையினில் உங்கிதயம் இருப்பதை நான் உணர்ந்தேன். என் கண்ணீர் கண்டதும் துடிப்பதை நான் அறிந்தேன். காரணமில்லாமல் காரியம் எதுவும் இல்லை. ஞானம் வளர்க்க மூதூர்தானே நீ நாடிய சிறந்த எல்லை. அங்கு வந்த அன்பரெல்லாம் வேறிடம் நாடுவதில்லையே. வானம் தொட்ட பிள்ளைகளுக்கு சிகரம் தேவையில்லையே. எல்லாம் தரும் நல்லவன் சபையை ஏந்தான் மறந்தேனோ. ஆணவத்தாலே மதியினை இழந்து நிலை தருமாறி இருந்தேன். தரிசனம் கண்டேன் மதுரையிலே, பரவசம் கொண்டேன் மனதினிலே, மனதினிலே. நான் முகன் அமரும் செங்கமலம் சபையினில் நீ அமர அழகு தந்ததே. நாரணன் நான் முகன் அமரும் செங்கமலம் சபையினில் நீ அமர அழகு தந்ததே. ஆசற்ற குருவே மாசற்ற சபைக்குள் வந்தது மாணவ மலமகன்றதே. ஆசற்ற குருவே மாசற்ற சபைக்குள் வந்தது மாணவ மலமகன்றதே. ஒவ்வொரு புலனும் செயல் மறந்ததே. சரணம் சரணமென ஜீவன் துடிக்க மணிகள் ஒலித்ததே.
பூரணமே புண்ணியமே சபை நின்ற சர்க்குருவே, காரகமே கற்பகமே கருணையின் திருவுருவே, ஆனந்தனே அற்புதனே தென்னாடுடையவனே, நிர்மலனே சின்மயனே தொண்டருக்கினியவனே, இஷ்டம் என்று நித்தமுமே சபைக்கு வந்த பகவானே, கஷ்டம் என்று வந்தவரை காத்து நிற்பாய் பகவானே, உலகை படைத்தவன் உயிரை விதைத்தவன், அடியார்கருளும் அன்பில் திளைப்பவன், சரணம் சரணம் என்பவர்க்கு சகலமும் நீயே சர்க்குருவே, அபயம் அபயம் என்பவர்க்கு பயமில்லை என்பாய் சர்க்குருவே. சுந்தரானந்தன் பூமிக்கு ஞான குருவாய் வந்த பகவானே, சச்சிதானந்த சத்குரு பழனி சுவாமியே பகவானே, அருள்வாயே பழனி சுவாமியே பகவானே, அருள்வாயே. அதற்கு அடுத்த மூட்டையில் குளிர்பான பாட்டில்கள் இருந்தன. இதில் அப்படியே குளிர்பானங்கள் இருந்தன. 16-17 வருடங்களுக்கு முன்பு சர்க்குரு பகவான் வைத்திருந்த அந்த குளிர்பானங்களில் ஒரு எறும்பு அல்லது ஒரு சிறு பூச்சி கூட இல்லை. அந்த குளிர்பானம் அப்படியே இருந்தது. மிகவும் அதிசயத்தக்க விஷயமாக இருந்தது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. சங்கத்தமிழ் மதுரையிலே தங்க வந்த குருவாகும், சங்கத்தமிழ் மதுரையிலே தங்க வந்த குருவாகும், சிங்கம் போல் நீ அமர்ந்த சபை உந்தன் வீடாகும், ஜீவன் உடல் விடுத்து சிலையாய் வடிவெடுத்து, ஜீவன் உடல் விடுத்து சிலையாய் வடிவெடுத்து, நிலையாய் பகவானே அருள் கொடுக்க முடிவெடுத்து, நிலையாய் பகவானே அருள் கொடுக்க முடிவெடுத்து, சங்கத்தமிழ் மதுரையிலே தங்க வந்த குருவாகும். அதற்கு அடுத்த மூட்டையில் இருந்த பொருட்கள் இதோ உங்கள் பார்வைக்காக. மகாஸ்ரீ சர்க்குரு பகவானின் பொக்கிஷங்கள் பகவானின் அன்பு பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்காகவும் இந்த காணொளி மூலம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சர்க்குருவே சரணம். வேத பொருளே வீணை கடந்த சத்தியமே, சந்ததம் ஒளிரும் ஞான சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், ஞான சத்குருவே சரணம்.
நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே சத்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே இது 1000 தலைமுறைக்கு வாழும் நிதியே 1000 தலைமுறைக்கு வாழும் நிதியே சத்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே உலகெங்கும் அதிகாரம் உனக்கே இருந்தாலும் நீ இருந்து ஆட்சி செய்யும் இடம் தானப்பா உலகெங்கும் அதிகாரம் உனக்கே இருந்தாலும் நீ இருந்து ஆட்சி செய்யும் இடம் தானப்பா இது உன் புகழ் ஓங்க வைத்து ஞான பயிர் வளர்த்து உன் புகழ் ஓங்க வைத்து ஞான பயிர் வளர்த்து சத்தியம் காத்து நிற்கும் சபைதானப்பா சத்தியம் காத்து நிற்கும் சபைதானப்பா சத்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே ஒருவாய் புகையிலையில் ஊருக்கே நோய் தீரும் உந்தன் ஒரு சொல்லில் வேத பொருள் விளங்கும் ஒருவாய் புகையிலையில் ஊருக்கே நோய் தீரும் உந்தன் ஒரு சொல்லில் வேத பொருள் விளங்கும் விரல் காட்டும் வித்தையிலே வினைகள் விலகும் அப்பா விரல் காட்டும் வித்தையிலே வினைகள் விலகும் அப்பா தீராத பகையெல்லாம் தீருமப்பா தீராத பகையெல்லாம் தீருமப்பா சத்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே திருப்பள்ளி எழுச்சி இல்லை தேவார பாட்டில்லை இருந்தாலும் நீ காட்டும் அன்புக்கு குறைவில்லை திருப்பள்ளி எழுச்சி இல்லை தேவார பாட்டில்லை இருந்தாலும் நீ காட்டும் அன்புக்கு குறைவில்லை சரணத்தை சொல்ல வைத்து மரணத்தை வெல்ல வைத்து சரணத்தை சொல்ல வைத்து மரணத்தை வெல்ல வைத்து நீ காட்டும் அருளுக்கு எல்லையே இல்லை நீ காட்டும் அருளுக்கு எல்லையே இல்லை சத்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே குருவாய் நீ அமர்ந்து திருவாய் நீ மலர்ந்து உருவாய் நீ வளர்த்த சபைதானப்பா
குருவாய் நீ அமர்ந்து திருவாய் நீ மலர்ந்து உருவாய் நீ வளர்த்த சபைதானப்பா இங்கு அத்துவித தத்துவத்தில் ஞான கொடி பறந்தே அத்துவித தத்துவத்தில் ஞான கொடி பறந்தே உண்மையில் ஓங்கி நிற்கும் சபைதானப்பா உண்மையில் ஓங்கி நிற்கும் சபைதானப்பா சர்க்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே சர்க்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே இது 1000 தலைமுறைக்கு வாழும் நிதியே 1000 தலைமுறைக்கு வாழும் நிதியே சர்க்குருவே வந்து தத்துவமாய் நின்று அற்புதமாய் நடத்தும் அருட்சபையே திங்கள் வரும் தெய்வம் ஒன்று குருவாய் நிற்கும் தேவலோகம் என்று வரும் தென்பொதிகை தென்றல் வரும் தேயாத திங்கள் வரும் தெய்வம் ஒன்று குருவாய் நிற்கும் தேவலோகம் என்று வரும் ஆதிசிவன் அங்கையரோடு தேரில் வரும் மதுரையிலே ஆதிசிவன் அங்கையரோடு தேரில் வரும் மதுரையிலே அமரர் குலக்கொழுந்து கொலுவிருக்கும் சபையினிலே அமரர் குலக்கொழுந்து கொலுவிருக்கும் சபையினிலே தென்பொதிகை தென்றல் வரும் தேயாத திங்கள் வரும் ஜீவனை பிரித்து தேடி வந்து மதுரையில் கொடுத்து நாடி வரும் மக்களுக்கெல்லாம் நன்மை பல கொடுத்து தேகத்தில் ஜீவனை பிரித்து தேடி வந்து மதுரையில் கொடுத்து நாடி வரும் மக்களுக்கெல்லாம் நன்மை பல கொடுத்து அன்போடு அறம் விதைத்து அறிவோடு ஞானம் வளர்த்து அன்போடு அறம் விதைத்து அறிவோடு ஞானம் வளர்த்து சன்மார்க்க சேனை ஒன்று நீ உருவாக்கும் சபையினிலே தென்பொதிகை தென்றல் வரும் தேயாத திங்கள் வரும் சபை படியேற தீய குணம் வெளியேறும் பக்தியோடு விளக்கேற்றும் நெஞ்சில் ஒளியேறும் ஞான சபை படியேற தீய குணம் வெளியேறும் பக்தியோடு விளக்கேற்றும் நெஞ்சில் ஒளியேறும் யுகம் கடந்த குருவேவும் அருள் நிறைந்த சபையேதான் யுகம் கடந்த குருவேவும் அருள் நிறைந்த சபையேதான் ஞானம் தரும் போதி மரம் வானம் தொட ஏணி தரும் தென்பொதிகை தென்றல் வரும் தேயாத திங்கள் வரும்
கொண்ட வஞ்சகரை நல்லவராக்கிவிடும். மகாஸ்ரீ சர்க்குரு பகவான் மொத்தம் 3 இடங்களில் மட்டும் தனது பொக்கிஷ மூட்டைகளை வைத்திருந்தார். முதலாவதாக பகவான் பிறந்து வளர்ந்த வீட்டிலும், இரண்டாவதாக கோம்பைப்பட்டியிலும், மூன்றாவதாக அவர் தனது மகிமை பொருந்திய மூட்டைகளை வைத்த இடம் மதுரை ஞானசபை. மதுரை ஞானசபையின் 7 படிக்கட்டுகளுக்கு முன்பாக இருந்த தளத்தை உடைக்க சொல்லியிருக்கிறார். அதில் கல்லும் மண்ணும் கலந்து இருந்தது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவற்றை மதுரை ஞானசபையின் உள்ளே எடுத்து வர சொல்லி சல்லடியை வைத்து சலித்து சுத்தமான மணலை தனியாக ஒவ்வொரு மூட்டைகளிலும், சலித்த பிறகு இருந்த கற்களை மற்ற மூட்டைகளிலும் தனித்தனியாக கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார். ஒருமுறை பகவானிடம் சபையில் இருந்தவர்கள், சாமி, சபையில மூடைகள்ல மணல் சலிச்சது இருக்கு, அவற்றை அப்புறப்படுத்தி விடலாமா என்று கேட்டதற்கு சர்க்குரு பகவான் ஒத்துக்கொள்ளவில்லை. டேய் சாமி, உள்ள வைங்கடான்னா எடுக்கிறேன்னு சொல்றீங்க என்று சொல்லி திட்டி இருக்கிறார். அந்த மூட்டைகளை ஞானசபையின் மேல் மாடியில் ஒவ்வொரு 5 to 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அந்த மூட்டைகளை ஒரு மூலையில் வைத்திருக்கிறார். அதாவது முதல் 10 நாட்களுக்கு கிழக்கு மூலையிலும், அடுத்த 10 நாட்களுக்கு மேற்கு மூலையிலும் என்று சொல்லி என்ன காரணம் என்று தெரியவில்லை. தனது மகிமை நிறைந்த மூட்டைகளை ஞானசபையின் ஒவ்வொரு மூலையிலும் வைத்து அழகு பார்த்திருக்கிறார். மதுரை ஞானசபையில் அவர் மூட்டைகளாக எதை வைத்துள்ளார், எதற்காக வைத்துள்ளார், இதன் தத்துவம் என்ன என்பதை எதிர்காலம் மட்டுமே சொல்ல இயலும். அவரின் கணக்குகள் நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் எதிர்காலம் இதற்கான காரணம் என்னவென்று நமக்கு நிச்சயம் சொல்லும். அப்பொழுது எதற்காக தனது மகிமை பொருந்திய மூட்டைகளை மதுரை ஞானசபையில் மட்டும் இவ்வளவு அதிகமாக நிறைத்து வைத்துள்ளார் என்பதற்கான காரணம் நமக்கு புரிய வரும். காலம் ஒன்றுதான் மகாஸ்ரீ சர்க்குரு பகவானின் மகிமை பொருந்திய செயல்களுக்கான காரணத்தை சொல்ல முடியும். அதுவரை நாமும் காத்திருப்போம்.